அர்ஜுனா தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று வெளிப்படையாகவே கூறியிருந்தார். இது வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எந்த அளவிற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஒரு ஆதரவாக இருக்க போகும்? அர்ஜுனா ஒரு கொள்கை ரீதியாக அந்த நிலைப்பாட்டை எடுத்தாரா அல்லது சாதாரணமாக அந்த நிலைப்பாட்டை எடுத்தாரா என்பது தெரியாது. எனினும் தையிட்டு விகாரை தொடர்பில் அவருடைய நிலைப்பாடு என்பது கஜேந்திரகுமார் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு மிகவும் எதிரான ஒரு தீர்மானமாக இருந்தது. உள்ளூராட்சி சபையிலும் குறிப்பாக வடக்கில் அனுர அலை என்பது மாற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டா? பாரம்பரியமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது பிரபலமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் கூட இந்த முறை வேட்புமனு தாக்கலில் பல தவறுகளை இழைத்திருக்கின்றது. இவ்வாறான கட்சிகள் பாராளுமன்றத்தில் போய் என்ன விடயங்களை பேசி என்ன செய்ய போகின்றார்கள்? அவர்கள் தங்களுடைய வேட்புமனு நிராகரிப்பை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தினூடாக அதற்கான நிவாரணத்தை கோருவதற்கு முனைவதாகத்தான் தற்பொழுது வரை செய்திகள் வெளிவருகின்றது. எனினும் அவர்களுடைய வேட்புமனு அனைத்து பிரதேசங்களிலும் நிராகரிக்கப்படவில்லை. சில இடங்களில் தான் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது, சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இனி வருகின்ற உள்ளூராட்சி சபை இந்த வர இருக்கின்ற தேர்தலில் தமிழ் தரப்பு கட்சிகள் அதிக ஆசனங்களை பெற்று அதற்குள் அதிகாரத்தை அதிகமாக பெறுமாக இருந்தால் அவை மக்கள் பிரச்சனை என்னவென்று கண்டுகொண்டு இந்த தையிட்டு விகாரை தொடர்பான நடவடிக்கையை மும்முரப்படுத்துமா? முதன்மைப்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தொடர்ச்சியான அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. தற்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இன்னும் கொஞ்சம் கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. அதே போன்று அந்த பிரதேசத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான ஆதரவு இருக்குமாக இருந்தால் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்கள் என்பது மிக தெளிவான ஒரு நிலைப்பாடாக தெரிகிறது. அதே நேரம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற வேறு தரப்புகளாக இருக்கலாம். அவர்கள் வணக்கம், இது களம், மாற்றத்திற்கான குரல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேசிய அளவிலான அழுத்தங்கள், கட்சிகளுக்கு இடையிலான போட்டிகள் மற்றும் அதிகாரத்திற்கான போட்டிகள் என்று அதிகரித்திருக்கின்ற இந்த வேளையில் குறிப்பாக வடக்கில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக உள்ளது? இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட ஊடகவியலாளர் பிரஷ்னோவ் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரஷ்னோவ். வணக்கம். உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது இன்றைய காலத்தில் இலங்கையில் அரசாங்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பில் அடிப்படை அதிகாரத்தை வழங்கக்கூடிய தேர்தலாக காணப்படுகின்றது. அந்த வகையிலேயே உள்ளூராட்சி சபை மன்றங்களுடைய அதிகார வரம்புகள் என்ன? உள்ளூராட்சி சபைகள் வீதி புனரமைப்பு, அதே போன்று குடிநீருக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு, மயானங்களினுடைய துப்புரவு, சந்தைகளை அமைத்தல், பொது நூலகங்களை அமைத்தல், அதே போன்று வீதிகளுக்கு பெயர் பலகை, சிறிய வீதிகளுக்கு அவ்வாறான ஒரு அடிப்படையிலான கிராமத்துக்கு நகரத்துக்கு தேவையான அடிக்கட்டமைப்புகளை வழங்கக்கூடிய, அது தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமுள்ள நிதி அதிகாரமுள்ள அமைப்பு தான் இந்த உள்ளூராட்சி சபைகள். இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு சென்று இந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு சரியான திட்டமிடலுடன் அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால், அது தொடர்பான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அது உண்மையில் அடிக்கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவு ஒரு வளர்ச்சி அடைவதற்கு பொருத்தமான இடமாக இருக்கும். ஆனால் இதுவரை காலமும் அவ்வாறான ஒரு கட்டமைப்பு ரீதியிலான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இதுவும் ஒரு அரசியல் ரீதியில் மிகவும் மோசமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்ற ஒரு இடமாகத்தான் இருந்திருக்கின்றது. இம்முறை அப்படியான ஒரு மாற்றம் தேவை என்று மக்கள் நினைப்பார்களாக இருந்தால் அதற்குரியவர்களை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய விடயங்களை தீர்க்கக்கூடிய அதிகாரம் படைத்த அமைப்புகள் கிடையாது. ஆனால் இங்கும் சில விடயங்கள் செய்ய முடியும், இதற்கும் சில அதிகாரங்கள் உண்டு. ஆகவே அந்த விடயங்கள் சார்ந்து மக்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதுதான் பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையில் ஒருவர் வாழ்கின்ற பொழுது அவரை சுற்றியிருக்கின்ற விடயங்கள் மிகச் சரியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவது உள்ளூராட்சி சபைகளாகத்தான் இருக்கும். சரி, மிக அருமையான விளக்கம். இறுதியாக இலங்கையில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, அனுர அலை என்பது பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த உள்ளூராட்சி சபையிலும் குறிப்பாக வடக்கில் அந்த அனுர அலை என்பது மாற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டா? தற்பொழுதும் அனுரகுமார திசாநாயக்கா மீதான மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருப்பதான பிம்பம்தான் தற்பொழுது கூட இருக்கின்றது. அதற்கு மிக பிரதான காரணம் என்பது அனுரகுமார திசாநாயக்கா ஊழலுக்கு எதிராக இதுவரை காலம் இருந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு
மாற்றான ஒரு அரசியலை தான் முன்னெடுப்பேன் என்றுதான் அரசியலில் அவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்தார், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடைந்தார். அவர் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். அது விலைவாசிகளாக இருக்கலாம், திருடர்களை பிடிப்பதாக இருக்கலாம், இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று கூறி பல விடயங்களை அவர் கூறி வந்தார். ஆனால் எந்த ஒரு விடயத்திலும் அவர் ஒரு முன்னகர்ந்து அடுத்த கட்டத்தை சென்றதாக இல்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அல்லது தேசிய மக்கள் சக்தி மீதான விமர்சனம் வைத்து அதிலிருந்து தங்களுடைய அவதானத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இன்னும் ஒரு கட்சி இன்னும் வளர்ச்சியடையவில்லை. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருக்கின்றது. அதனால் அவ்வாறான ஒரு வளர்ச்சியை அடைய முடியவில்லை. தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளும் இங்கு வடகிழக்கில் அந்தளவு தூரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இல்லை. கட்சிகளுக்குள் பிரச்சனை, கட்சி கூட்டணிகளுக்குள் பிரச்சனை, அதே நேரம் மிகப்பெரிய ஒரு விடயங்களை முன்னெடுத்து நகரக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான அரசியலை செய்யக்கூடிய நிலைமையில் இந்த கட்சிகளும் இல்லை. இந்த இடத்தில் தான் அனுரகுமார திசாநாயக்கவின் மீதான அந்த அனுர அலை என்பது தொடர்ச்சியாக வீசப்பட போகின்றதா இல்லையா என்ற கேள்வி எழுகின்றது. எனினும் அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக அனுர மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்களா? ஏனெனில் அவர் கூறி வந்த எந்த விடயத்தையும் இதுவரை செய்ததாக இல்லை. குறிப்பாக வடக்கில் அல்லது யாழ்ப்பாணம் என்று பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற பல்வேறு விடயங்கள் சார்ந்து, குறிப்பாக தையிட்டு விகாரையாக இருக்கலாம், அது கடந்த காலங்களில் வேறு அரசுகள் இருந்தாலும் தற்பொழுது இந்த அரசு இருந்தாலும் அதே விடயம்தான் முன்னெடுக்கப்படுகின்றது. அரசியல் கைதிகள் விடயமாக இருக்கலாம், நினைவு கூறப்படுகின்ற விடயங்களாக, எல்லா விடயங்களிலும் இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு அரசாங்கத்திலிருந்து வேறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. ஜெனிவா மனித உரிமை பேரவையிலேயும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வாக இருக்கலாம் அல்லது இழைக்கப்பட்ட குற்றங்கள் கொடூரங்களுக்கான நீதியாக இருக்கலாம், அந்த விடயங்களிலும் இன்னும் ஒரு மாற்றத்தை அல்லது புதிய ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நிலையில் ஜேவிபியோ தேசிய மக்கள் சக்தி இல்லை. ஆகவே தேசிய மக்கள் சக்தியை என்ன காரணத்திற்காக மக்கள் நம்ப வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. எனினும் மற்ற கட்சிகள் இதனை தாண்டிய ஒரு பிரச்சாரத்தையோ இதனை தாண்டிய ஒரு கவனத்தையோ குவிக்கக்கூடிய வகையில் இன்னும் வளரவில்லை என்பது இந்த அனுர அலை பற்றி நாம் பேசுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. சரி, கடந்த தேர்தலில் பார்ப்போமானால் பாராளுமன்ற தேர்தலில், குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் பாரம்பரிய தமிழ் தேசிய கட்சிகள் என்பன பாரிய அளவிலான ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்தான். உள்ளூராட்சி சபையிலும் இந்த பின்னடைவு இருக்குமாக இருந்தால் பாரம்பரியமாக தங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசியம் என்று பேசுபவர்கள் அவர்களுடைய நிலை என்னவா? தொடர்ச்சியாக அவர்களுடைய அரசியல் ஒரு தோல்வியடைந்து செல்கின்ற ஒரு அரசியலை காட்டுகிறது, சந்தர்ப்பவாத அரசியலை காட்டுகிறது. அவர்களுக்கும் அரசாங்க கட்சிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கின்றது. குறிப்பாக அவர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டிருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களில் இந்த மாறுபாடுகள், இந்த புரிதல் என்பது ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்ற நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனுடன் ஊழல், கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை, கட்சிக்குள் யார் தலைவர் யார் செயலாளர் போன்ற பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகள் தமிழ் கட்சிகளிடம் இருக்கின்றன. தமிழ் கட்சிகள் பல்வேறு கூட்டுக்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கூட்டுக்களை உருவாக்குகின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் நம்பக்கூடிய வகையில் இவர்களுடைய செயற்பாடுகள் இல்லை. இவ்வாறு இவர்கள் தொடர்ந்து செயற்படுவார்களாக இருந்தால் தேசிய கட்சிகளை நோக்கி தமிழ் மக்கள் நகர்வார்கள் என்ற ஒரு விடயம் கடந்த தேர்தலில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது புதிய முகங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாக அறிமுகப்படுத்தி அவர்களை பாராளுமன்றம் நோக்கி கொண்டு செல்ல முடியுமா? இதுதான் அடிப்படை. உள்ளூராட்சி சபைகளுக்கு வருகின்றவர்கள் இதனுடைய வளர்ச்சியாக மாகாண சபைக்கு செல்வார்கள், அதனுடைய வளர்ச்சியாக நாடாளுமன்றம் செல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்பதுதான் ஒரு தனிநபரான வளர்ச்சிக்கும் நல்லதாக இருக்கும். ஒரு கட்சி என்று பார்க்கின்ற பொழுதும் கட்டமைப்பு ரீதியிலான வளர்ச்சி என்பது உள்ளூராட்சி சபைகளில் எத்தனை பிரதேசங்களை அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள், அங்கு அவர்களுக்கு சரியான ஒரு ஆள் இருப்பார், அவரை சுற்றி ஆதரவாளர்கள் இருப்பார்கள். அதனுடைய அடுத்த கட்டம் என்பது மாகாண சபை உறுப்பினர்களை நோக்கி செல்லும். அதனை கடந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாகும். ஆகவே இது ஒரு சரியான சந்தர்ப்பம். சரியான இளைஞர்கள் இந்த அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு, இதன் மூலம் நாடாளுமன்றம் செல்வதற்கு அல்லது அரசியலின் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு இது ஒரு பொருத்தமான இடம் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது.
ஆனால் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் இப்படியான முன்னெடுப்பை எதிர்வரும் காலங்களில் முன்னெடுப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இம்முறை கூட பலர் புதிய முகங்கள் வந்திருக்கின்றார்கள் உள்ளூராட்சி சபைகளில். இந்த புதிய முகங்கள் வருவதென்பது தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியம் இல்லை என்பதல்ல விமர்சனம். கட்சி என்ற அடிப்படையில் இவர்கள் இன்னும் ஒரு மாற்றத்தை காணவில்லை. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் தோல்வியடைந்திருந்தன. அந்த தோல்வியினுடைய படிப்பினையாக இந்த முறை தேர்தலில் இவர்கள் காட்டுகின்ற வெளிப்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாடாக இருக்கலாம், அல்லது கட்சிகளுடைய ஒற்றுமை என்ற விடயமாக இருக்கலாம், அல்லது கட்சிகள் எந்த அளவு தூரம் விட்டு கொடுக்க அல்லது மக்களிடம் சென்று அரசியல் செய்ய விரும்புகின்றார்கள் என்ற கேள்விகளின் அடிப்படையில் தான் இந்த முறை இளைஞர்களுக்கான வாய்ப்பு பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் கட்சிகள் இறங்கி செயற்படுமாக இருந்தால், கட்சிகள் மக்களிடத்தில் இணைந்து செயற்பட ஆரம்பிப்பார்களாக இருந்தால், அந்த கட்சியை நோக்கி அந்த இளைஞர்களை நோக்கி ஒரு வெற்றி என்பது இயல்பாகவே ஏற்படும். சரி, இப்பொழுது பார்ப்போமானால் அண்மை காலங்களில் தமிழ் தரப்பு கட்சிகளுக்குள் வரக்கூடிய, குறிப்பாக வடக்கில் வரக்கூடிய புதிய நபர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலம் வாக்குகளை பெற்றுவிட்டு அவர்களை அதற்கு பின்னர் பயன்படுத்தாத நிலை காணப்பட்டு வருகின்றது. இது ஒரு ஆரோக்கியமானதா, அல்லது ஒரு இனப்பிரச்சனை சார்ந்து தொடர்ந்து செயற்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அல்லது ஒரு உறுதிப்பாட்டை பூண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இது சரியாக அமையுமா? இதில் இரண்டு விடயம் இருக்கின்றன. அவ்வாறு ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர் செய்வது என்பது ஒரு பொருத்தமானதாக இருக்காது. ஒரு சரியான நேர்மைத்தன்மையாக கூட அதை பார்க்க முடியாது. ஒரு சிறந்த அறம் சார்ந்த அரசியலாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த விடயத்தை புரிந்து கொண்டு செயற்பட முடியாத அந்த இளைஞர்கள் எவ்வாறு நாடாளுமன்றம் சென்று ஒரு இனத்துக்கான அரசியலை முன்னெடுப்பார்கள் என்ற இன்னொரு கேள்வியையும் கேட்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்கள் எல்லாம் அரசியலில் இயல்பாக இருக்கின்ற விடயங்கள். ஒரு அறம் சார்ந்த அரசியல் என்று மட்டும் நாங்கள் பார்த்துவிட முடியாது. அரசியலில் அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக இளைஞர்கள் இருக்க வேண்டும். இளைஞர்கள் புதிய கட்சிகளை ஆரம்பிக்க முடியும் இந்த நாட்டில். அவ்வாறான ஒரு முறைமையை ஆரம்பிப்பதன் ஊடாக கூட புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கலாம். புதிய கட்சிகள் கூட உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது தனிய கட்சிகளினுடைய அடையாளங்களாகத்தான் அந்த தேர்தலில் மக்கள்கள் வாக்களிப்பதென்று இல்லை. அந்தந்த பிரதேசத்தில் யார் சிறந்தவராக இருக்கின்றார், அவருக்கு அந்த ஊர் மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவு தூரம் இருக்கின்றது என்பது கூட செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயம். குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சிகள் வெல்லக்கூடிய ஒரு உள்ளூராட்சி சபையில் ஒரு பிரதேசத்தில் மிகச்சிறந்த வேட்பாளராக தென்னிலங்கை கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவர் வெல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இங்கு நபர்களும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனை கடந்துதான் கட்சிகள் என்பன செல்வாக்கு செலுத்தும். இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தங்கி தான் இந்த வெற்றியை தீர்மானிக்கின்ற விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்கும். அதனை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்புகளை நாங்கள் கவனத்திற்கு கொள்ளலாம். சரி, இப்பொழுது பார்ப்போமானால் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரும்போது சொன்ன விடயம், கொடுத்த வாக்குறுதிகள், வருவதற்காக கொடுத்த வாக்குறுதிகளில் இனவாதம் மதவாதம் என்பதை தாம் முன்னெடுக்கப் போவதில்லை, முன்னுரிமை அவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இங்கே வடக்கில் குறிப்பாக இங்கிருக்கின்ற நீண்டகால பிரச்சனை எனும் பார்க்கும்போது தற்போது தையிட்டி விகாரை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கின்றது தமிழ் தரப்பில். அந்த தையிட்டி விகாரனுடைய புதிய கட்டிடமானது 2 நாட்களுக்கு முன்னர் கூட திறக்கப்பட்டிருக்கின்றது, அதுவும் இந்த என்பிபி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலேயே. இது எவ்வாறான தாக்கத்தை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்பிபிக்கு, வெளிப்படையாகவே சொன்னால் என்பிபிக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகும்? என்பிபிக்கு இது ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை உண்டு பண்ண வேண்டும். எதிராக மக்களுடைய நிலைப்பாடுகள் வெளிப்படுத்துவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு இனவாதம் இல்லாத ஒரு ஆட்சியை செய்வோம் என்றால் போலீஸ் இராணுவ உயர் அதிகாரிகள் அந்த இடத்தில் நின்றுதான் அந்த திறப்பு விழாவை மேற்கொள்ளுகின்றார்கள். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என்றுதான் அந்த கட்டிடத்தை கூறப்படுகின்றது. ஆகவே அந்த கட்டிடத்திற்கான உறுதி கிடையாது. அந்த கட்டிடம் தொடர்பிலான ஆவணங்கள் இல்லாமல் இருக்கின்ற போது அந்த விகாரைக்கு எதிராக குறிப்பாக தங்களுடைய காணிகளுக்காக போராடுகின்ற மக்கள் மீது மிக மோசமாக போலீசார் நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய போலீசார்கள்தான் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள். ஆகவே ஆட்சியில் ஒரு இனவாதம் இல்லாத நிலைமை என்பது கிடையாது. அதுவும் இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு புதிய கட்டிடம் திறப்பினூடாக தென்னிலங்கைக்கு சில நேரம் ஒரு செய்தியை சொல்ல முடியும். நாங்களும் ஒரு சிங்கள பௌத்த தேசியவாத ஆட்சியை தான் நடத்துகின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தென்னிலங்கையை கூறலாம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது வடக்கை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி மீது இருக்கின்ற அந்த பிம்பம் உடைவதற்கான வாய்ப்பு தான் அதிகம்.
இதனை எந்தளவு தூரம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் பிரச்சாரமாக முன்னெடுக்க போகின்றார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கு. முன்னைய காலங்களிலேயே இருந்த உள்ளூராட்சி சபை அதிகாரங்களை வைத்துக்கொண்டே, உள்ளூராட்சி மன்றங்களின் அந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டே தையிட்டி விகாரை கட்டப்படுவதை தடுத்திருக்க முடியும். அதற்கான அதிகாரங்கள் அவர்களுக்கு இருந்தது, சட்ட ரீதியான அதிகாரம் இருந்தது. ஆனால் அவற்றை அவை செய்யவில்லை. இப்போ இனிவரும் காலங்களில் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் முதல் உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்ற பொழுது அந்த கட்டிடம் கட்டி இதுவரைக்கும் அந்த கட்டிடம் போலீசாரும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஆகவே உள்ளூராட்சி சபை ஒன்று அதற்கு எதிராக வழக்கு தான் தொடுக்க முடியும். அதனை கடந்து உள்ளூராட்சி சபை எவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியும்? உள்ளூராட்சி சபை ஒன்று கூறுவதை சட்டத்தை அமுலாக்குகின்ற போலீசார் கேட்க வேண்டும். அங்கு போலீசார் தான் எதிராக நிற்கின்றார்கள் என்று வருகின்ற பொழுது தனியாக உள்ளூராட்சி சபைகள் வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியும். அது தொடர்பிலான ஒரு தீர்மானத்தை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபை ஒரு தீர்மானமாக எடுத்து அதற்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியும். அது நீதிமன்றத்திற்கு சென்று அந்த நீதிமன்றத்தினூடாக நாடப்பட வேண்டிய விடயம். அதனை கடந்து உள்ளூராட்சி சபை நேரடியாக செல்ல முடியுமா? இல்லை, தவிசாளர் கூட அந்த இடத்துக்கு செல்ல முடியாது. காரணம், அங்கு போலீசார் நிற்பார்கள், இராணுவம் நிற்பார்கள். அந்த இடத்தில் யாருக்காக போலீசார் வேலை செய்வார்கள்? அந்த விகாரையை காப்பாற்றுகின்ற பணியை தான் அவர்கள் முன்னெடுப்பார்கள். அப்படியானால் இனி வருகின்ற உள்ளூராட்சி சபை இந்த இருக்கின்ற தேர்தலில் தமிழ் தரப்பு கட்சிகள் அதிக ஆசனங்களை பெற்று அதற்குள் அதிகாரத்தை அதிகமாக பெறுமாக இருந்தால் அவை மக்கள் பிரச்சனை என்னவென்று கண்டுகொண்டு இந்த தையிட்டி விகாரை தொடர்பான நடவடிக்கையை மும்முரப்படுத்துமா? முதன்மைப்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தொடர்ச்சியான அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. தற்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இன்னும் கொஞ்சம் கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. அதேபோன்று அந்த பிரதேசத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான ஆதரவு இருக்குமாக இருந்தால் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்கள் என்பது மிக தெளிவான ஒரு நிலைப்பாடாக தெரிகிறது. அதே நேரம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற வேறு தரப்புகளாக இருக்கலாம். அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்லுகின்ற பொழுது கூட அவர்களும் அந்த விகாரைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள். குறிப்பாக அந்த மக்கள் சார்ந்த ஒரு தீர்மானமாகத்தான் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இயல்பாக எடுக்கப்படும் என்று தான் நான் நம்புகின்றேன். எனினும் அதனை கடந்து சில வேளைகளில் அந்த உள்ளூராட்சி சபை அனுரவினுடைய ஆட்சியாக அமையுமாக இருந்தால், அங்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடிக்குமாக இருந்தால் விகாரைக்கு அனுமதி கூட கொடுக்கப்படலாம். அந்த சட்டவிரோத விகாரைக்கு அவர்கள் அனுமதியும் கொடுப்பார்கள். அதற்கான சார்ந்து வேறு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்வதற்கு முனைவார்கள். குறிப்பாக உள்ளூராட்சி சபை கொடுக்க வேண்டிய ஆவணங்களை கொடுப்பதற்கு தான் அவர்கள் முனைவார்கள். ஆனால் அது சட்டவிரோதமாக இருக்க முடியும். ஏனெனில் இன்னும் ஒரு தரப்பிடம் காணி உரிமை இருக்கின்ற பொழுது அவர்கள் கொடுப்பது சட்ட ரீதியற்ற முறைகளில் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த சபையையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்களாக இருந்தால் மக்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு இன்னும் ஒரு பாரதூரமான நிலைமையை தான் ஏற்படுத்தும். இன்னும் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சி, குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற ஒரு கட்சி தான் அந்த உள்ளூராட்சி சபையில் வெற்றியடைவது என்பது அந்த காணி வேண்டும் என்று போராடுகின்ற மக்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையான விடயமாக இருக்கும் அந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது. ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றாக, ஒரு கற்பனையாகவோ மாற்றாக அனுரவினுடைய கட்சி உள்ளூராட்சி சபையில் ஆதிக்கத்தை பிடிக்கின்றது என்று வைப்போம், அதிகாரத்தை அதிகமாக பெற்றுக்கொள்கின்றது, ஆசனங்களை அதிகமாக பெற்றுக்கொள்கின்றது என்று வைத்துக்கொண்டால், அனுரவினுடைய கட்சியில் தமிழ் தரப்பிலிருந்து தெரிவு செய்யக்கூடிய தலைமைகள் கைப்பொம்மைகளாக இருக்கின்றார்களா? அது சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவ்வாறு தான் இருப்பார்கள். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி என்று வருகின்ற பொழுது அதனுடைய மத்திய குழு தான் தீர்மானங்களை கட்சி ரீதியில் எடுக்கப் போகின்றது. அந்த மத்திய குழுவில் அங்கு எதிராக பேசக்கூடிய மக்களாக அல்லது தமிழ் மக்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அந்த கட்சி இருக்க போவது கிடையாது. அந்த கட்சி தமிழ் மக்களுக்கென்று ஒரு பிரச்சனை இருப்பதை கூட மிக தெளிவாக எடுத்து கூறுகின்ற ஒரு நிலைமையில் இல்லை. அந்த கட்சி தீர்வாக இதை கூறுகின்றோம் அல்லது அதை கொடுப்போம், அந்த நேரத்தில் பார்ப்போம் என்று தான் கூறுகின்றதே தவிர தமிழ் மக்களினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இல்லை அல்லது ஜேவிபி கிடையாது. ஆகவே அங்கு அவர்கள் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக அந்த அதிகார போதைக்காக இருக்க முடியுமே தவிர அதனை கடந்து தமிழன் என்ற ஒரு அடிப்படையில் அந்த கட்சியில் இருக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏனெனில் அந்த கட்சியினுடைய கொள்கை தமிழ் மக்களை உள்ளடக்கிய கொள்கையாக இல்லை. இது தனிய தேசிய மக்கள் சக்திக்கு மட்டுமல்ல, தென்னிலங்கையை சார்ந்த அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம்.
அவர்கள் தென்னிலங்கையை மையமாக வைத்துத்தான் தங்களுடைய கொள்கைகளை தீர்மானங்களை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் ஒரு காலமும் தமிழ் மக்களுடைய சார்ந்து தமிழ் மக்களுடைய விடயத்துக்கான தீர்வுகளை எடுப்பது கிடையாது. அது சரி. அனுரவும் சரி, அர்ஜுனாவும் சரி, எம்முடன் இருந்து எங்கட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அர்ஜுனாவும் சரி, அங்கே தென்னிலங்கையிலிருந்து பிரபலமாக தெரியக்கூடிய அனுரவும் சரி, இருவருமே சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்தினார்கள் தமது தேர்தல் சந்தர்ப்பங்களின் போது, சமயங்களின் போது. ஏனென்றால் ஒரு சமூக ஊடகம் என்பது மக்களுடைய மக்கள் மத்தியில் கருத்துருவாக்கங்களை மேற்கொள்ள மிகவும் உதவிகரமாக இன்றைய காலத்தில் இருக்கின்றது. அப்படியான நிலையை ஏன் தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலைப்படுத்தவில்லை? அவர்கள் ஏன் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியில் தெரியவில்லை? இவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நீங்கள் கூறுவது போன்று மிக குறைந்த அளவில் தான் அதனுடைய செல்வாக்கு இருக்கின்றது. இவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள். இந்த நம்பிக்கையில் தான் இவர்களுடைய அரசியல் அடிப்படை தங்கி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் மிகப்பெரிய அளவு மக்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு முயற்சிப்பதில்லை. தொடர்ச்சியாக தங்களுடைய நிலைப்பாட்டை முன்னெடுத்து வந்தார்கள். தங்களுடைய கொள்கையாக தமிழ் தேசிய சித்தாந்தங்களை முன்வைத்து வந்தார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற பொழுது அவர்கள் சமூக ஊடகத்தை பயன்படுத்துகின்ற விடயத்தில் மிகப்பெரிய ஒரு குழுவை வைத்து அதனை மிக திறன்பட கையாண்டார்கள். மற்ற தலைவர்களும் கையாண்டார்கள். எங்களுடைய தலைவர்கள் சமூக ஊடகத்தின் வாயிலாக தமிழ் மக்களை சென்றடைய தேவையில்லை, நேரடியாக சென்று தமிழ் மக்களை காண வேண்டும். இவர்கள் அப்படியும் இல்லை. சமூக ஊடகங்களின் ஊடாக கூட தமிழ் மக்களை சென்றடையாதனுடைய சூழ்நிலை தான் இந்த தோல்விக்கு பிரதான காரணம். வேறு எவ்வாறு கூறுவது? எந்தளவு தூரம் எல்லோரும் சமூக வலைதளங்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகின்றார்கள் என்பது இங்கு மிகப்பெரிய கேள்வி அல்லவா? அர்ஜுனா தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று வெளிப்படையாகவே கூறியிருந்தார். இது வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எந்த அளவிற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஒரு ஆதரவாக இருக்க போகின்றது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அர்ஜுனா வெளிப்படுத்தி இருப்பது என்பது அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளம் கூடுவதற்கு வாய்ப்பாக அமையும். அர்ஜுனா ஒரு கொள்கை ரீதியாக அந்த நிலைப்பாட்டை எடுத்தாரா அல்லது சாதாரணமாக அந்த நிலைப்பாட்டை எடுத்தாரா என்பது தெரியாது. அது தொடர்பில் அவர் மிகப்பெரிய அளவில் அந்த கருத்துக்களை முன்வைக்கவில்லை. தான் தமிழ் தேசியம் சார்ந்த ஒருவராக கஜேந்திரகுமாரை நம்புவதாக குறிப்பிட்டிருந்தார். எனினும் தையிட்டி விகாரை தொடர்பில் அவருடைய நிலைப்பாடு என்பது கஜேந்திரகுமார் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு மிகவும் எதிரான ஒரு தீர்மானமாக இருந்தது. ஆகவே அர்ஜுனா என்ற பிம்பத்தை பார்க்கின்ற பொழுது மிக குறுகிய நாளில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவர். அவருக்கண்டு இளைஞர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க சூழ்நிலை இருக்கின்றது. புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவருடைய ஆதரவு கஜேந்திரகுமாருக்கு தெரிவிப்பது என்பது கஜேந்திரகுமாருடைய கட்சிக்கு ஒரு பலமான விடயமாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் இது எந்த அளவிற்கு அர்ஜுனாவினுடைய கட்சிக்கு சுயேட்சையாக நின்று வந்தவர் தன்னுடைய கட்சிக்கு எந்த அளவிற்கு பிரச்சனையாக இது அமையும்? அவர்தான் இம்முறை தேர்தலை சந்திக்கவில்லை. அவர் பருத்துறை நகரசபையில் மட்டும்தான் தேர்தலை சந்திக்கின்றார் யாழ்ப்பாணத்தில். மற்ற இடங்களில் அவருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அவருக்கு இந்த முறை மிகப்பெரிய ரீதியில் ஒரு போட்டி நிலைமை இல்லை. அவர்கள் களத்திலேயே அவர் இல்லை என்று கூறலாம். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமாருக்கு பலமாக இருக்கும். அவரும் எதிர்காலத்தில் அந்த வெற்றியில் ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளலாம். கஜேந்திரகுமார் உண்மையில் நாளை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு செல்வார்களாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், அர்ஜுனா சொல்லலாம் நான் கூறியதால் தான் இந்த வெற்றி அடைந்தது என்று கூட அவர் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அல்லவா? ஆனால் ஒரு கட்டத்தில் அர்ஜுனா தையிட்டி விகாரையை இடிக்கப்பட தேவையில்லை என்று சொல்லி ஜனாதிபதிக்கு முன்னரே சொல்லியிருந்தார். அவருக்கு முன்னால் இருந்தே சொல்லியிருந்தார். அந்த இடத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இருந்திருந்தார். இப்பொழுது இருவரும் ஒரு வகையில் பரஸ்பரமாக போகின்றார்கள் என்ற போக்கை மக்கள் மத்தியில் காட்டுகின்றது. எப்படியும் இருவருக்கும் வேறு வேறு தரப்பு வாக்காளர்கள். உங்களுக்கு தெரியும் கஜேந்திரகுமாரனுடைய அரசியல் என்பது மிக தெளிவாக இருக்கும். அவர் கூறுவார் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு இணங்கி வருவதாக இருந்தால் தான் அர்ஜுனாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அர்ஜுனா வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்பது வேறு விடயம். இவர் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க முடியும். ஆனால் இவர்கள் அர்ஜுனா சென்று அவர்களுடன் இணைவதாக இருந்தால், அந்த கூட்டுக்குள் செல்வதாக இருந்தால் அவர்களுடைய நிலைப்பாட்டை இவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் அர்ஜுனா இணைந்து செயற்பட முடியாது. ஆகவே தையிட்டு விவகாரமாக இருக்கலாம் அல்லது யுத்த குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கலாம்,
அதே போன்று அந்த கட்சி முன்னெடுக்கின்ற பல்வேறு போராட்டங்கள் செயற்பாடுகளாக இருக்கலாம். அதில் அந்த அனைத்து விடயங்களிலும் அர்ச்சுனா இணைந்து செயற்பட தயாராகின்ற பொழுதுதான் அந்த கூட்டணிக்குள் அவர் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனை விடுத்து தற்பொழுது கொடுக்கின்ற ஆதரவை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அவர் இணைந்து வந்தால் வரட்டும் என்ற அளவுக்கு தான் அவர்களும் கூறுவார்கள். ஆனால் இணைந்து கொள்வது என்பது அந்தளவு இலகுவான விடயம் அல்ல. அர்ச்சுனாவுக்கும் இணைந்து அதனுடான ஒரு அரசியலை முன்னெடுப்பது என்பது அந்தளவு தூரம் இலகுவானது இல்லை. அவரை சுற்றியுள்ள அந்த பிம்பம், அவரை சுற்றியுள்ள அவருடைய ஆதரவாளர்கள் என்பது, அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்பதும், கஜேந்திரகுமார் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சுற்றி இருக்கின்ற நிலைப்பாடுகள் என்பதும் சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே இணைந்து செல்லக்கூடிய ஒன்று. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இணைந்து செல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தாது. அடுத்ததாக அர்ஜுனாவின் இந்த வேட்புமனு நிராகரிப்பு என்பது ஒரு கவனியின பிழையாக சொல்லப்படுகின்றது. ஆகவே புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவு என்பது அர்ஜுனாவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த செயற்பாடு, அர்ஜுனாவின் இந்த செயற்பாடு புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் அவரது ஆதரவை குறைத்து அவரது எதிர்கால அரசியல் வேட்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இது தனியாக அர்ச்சுனா என்ற ஒரு சுயேட்சை குழுவாக போட்டியிருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட நிலைமை அல்ல. மிக நீண்ட பாரம்பரியம் கொண்ட கட்சிகளுக்கும் நிராகரிப்புகளிடம் இருந்திருக்கின்றது. மிகப்பெரிய சட்டத்திறனிகளாக இருக்கின்ற கட்சிகள் கூட சில இடங்களில் இந்த வேட்புமனு நிராகரிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது ஒரு பொதுவான விடயம், தனியாக அவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விடயம் அல்ல. ஆனால் அவருக்கான ஆதரவு தளம் என்பது மிகப்பெரிய அளவு குறைகிறதோ இல்லையோ, அவரை வேண்டுமென்று இந்த தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்க்க வேண்டும் என்று செய்த ஒரு சூழ்ச்சியாக பார்ப்பார்களாக இருந்தால் அவருடைய ஆதரவு இன்னும் பெருகுவதற்கு தான் வாய்ப்பு. ஆகவே தமிழ் மக்கள், புலம்பெயர் தமிழ் மக்கள் எந்த அடிப்படையில் அதனை நோக்குகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் அவருடைய ஆதரவினுடைய பலமாகவோ அல்லது பலவீனமாகவோ பார்க்க முடியும். பாரம்பரியமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது பிரபலமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் கூட இந்த முறை வேட்புமனு தாக்கலில் பல தவறுகளை இழைத்திருக்கின்றது. இவ்வாறான கட்சிகள் பாராளுமன்றத்தில் போய் என்ன விடயங்களை பேசி என்ன செய்ய போகின்றார்கள்? அவர்கள் தங்களுடைய வேட்புமனு நிராகரிப்பை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தினூடாக அதற்கான நிவாரணத்தை கோருவதற்கு முனைவதாகத்தான் தற்பொழுது வரை செய்திகள் வெளிவருகின்றது. எனினும் அவர்களுடைய வேட்புமனு அனைத்து பிரதேசங்களிலும் நிராகரிக்கப்படவில்லை. சில இடங்களில் தான் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது, சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீதிமன்றம் கூட இந்த விடயத்தில் இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு செல்லும் என்பது கேள்விக்குறி. ஏனெனில் சில இடங்களில் அவர்கள் கொடுத்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்றால் அதே முறைமை எல்லா இடமும் கொடுக்கப்பட்டிருந்தால் எல்லா இடமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். கையொப்பமிட தவறி இருந்தது அப்படியான பிழைகள் தானே, கவனின பிழைகள் தேர்தல் திணைக்களம் கூறுகின்றது. இவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி இல்லை என்று இவர்கள் கட்சிகள் கூறுகின்றனர். உண்மையில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக எந்தளவு தூரம் தயார் நிலையில் இருந்தார்கள், எந்தளவு தூரம் அந்த தேர்தல் அரசியலுக்கான ஒரு பரபரப்பு இருந்ததென்றால் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. ஆகவே உண்மையில் கட்சிகளுக்கு இடையிலும் பிரச்சனைகள் இருக்கின்றது. இவர்கள் இவ்வாறு உள்ளூராட்சி சபைகளில் வெற்றியடைந்து மக்களுக்கு மிகச்சிறந்த சேவையை வழங்குவார்கள் என்று கேட்க வருகின்ற அந்த கேள்வி என்பது நியாயபூர்வமான ஒன்று. அந்த கேள்விகள் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்ற ஒரு விடயம்தான். தனியாக உங்களிடம் மட்டுமோ அல்லது பார்வையாளர்கள் மட்டுமன்றில்லை, அனைவர்களிடம் அந்த கேள்வி இருக்கின்றது. ஒரு வேட்புமனுவை நீங்கள் சரியாக தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் அல்லது அந்த வேட்புமனு விடயத்தில் இவர்கள் நீதிமன்றம் செல்வார்களாக இருந்தால் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை நிரூபித்து தாங்கள் அந்த தேர்தலை சந்திக்கின்ற நிலைமைக்கு செல்லாமல் இருப்பார்களானால் மிக மோசமான நிலையை தான் அந்த கட்சிகள் சந்திக்கும். ஆனால் இலங்கை பூராகவும் வேட்புமனுகள் நிராகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கின்றது. இதனுடைய மறு பிரதிபலிப்பு என்பது சில நேரம் இந்த தேர்தல் பிற்போடுவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கலாம். எல்லா பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகளிலும் நிராகரிக்கப்பட்ட விடயங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு தடை உத்தரவு செல்லுமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தேர்தல் நிறுத்தப்படுவதற்காம் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற உத்தரவு ஒரு காரணமாக அமையலாம். எனினும் கட்சிகளுடைய தவறுகள் அல்லது கவனீனம் என்பது மக்கள் பற்றி எந்தளவு தூரம் அந்த கட்சிகள் செயலாற்றுகின்றது என்பதை தொடர்ந்தும் ஒரு கேள்வியாக எழுப்பித்தான் நிற்கின்றது. அப்போ தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு தலைமைத்துவத்திற்கான போட்டிகளிலேயே கவனத்தை செலுத்தி விட்டார்கள் என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனால் அப்படி பார்த்தால் தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுக்கள் தான் மிக அதிக அளவு
நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்சியினுடைய வேட்புமனுக்கள் மிக அதிக அளவு நிராகரிக்கப்படவில்லை. 1 or 2 தான் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மன்னாரில். ஆனால் மற்ற கட்சிகளுடைய வேட்புமனுக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற கட்சிகளுக்குள் தலைமைத்துவத்துக்கான மிகப்பெரிய போட்டி நிலைமை கிடையாது. ஆகவே மற்ற கட்சிகள் அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை. அவர்கள் மாகாண சபைக்கு செல்வதற்கு சில வேளைகளில் முயற்சிக்கலாம். ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய அளவு அக்கறையுடன் இல்லை என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது. அப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி இதனை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? நன்றி. இவ்வளவு நேரமும் வரவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை பற்றிய உங்களது பார்வைகளை தெளிவாக கூறியதற்கு நன்றி. நன்றி. இதே போல மீண்டும் ஒரு நேர்காணலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இது களம், மாற்றத்திற்கான குரல்.